நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகள் மேல் தாய் மோதி அடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார் பேலை சலமான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். இஸ்ரவேல் புத்திரர் ஜெபத்தினாலும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவதினாலும் தங்கள் இருதயங்கள் புதுப்பிக்கப்படுவதினாலும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அவர்கள் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறார்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாளாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:9. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆவிக்குரிய கடமைகள் சிலவற்றை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு இந்த கடமைகளை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். பண்ணைகளில் வேலை பார்க்கிறவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை கர்த்தர் இங்கு பயன்படுத்துகிறார். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்கள் கரைப்பட்டிருக்கிறது. அது தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களில் உலக பிரகாரமான இச்சைகளும் மாம்சத்தின் ஆசைகளும் நிரம்பி இருக்கிறது. இவையெல்லாம் களைகளைப் போலவும் முட்செடிகளைப் போலவும் அவருக்குள் முளைத்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தரிசு நிலத்தைப் போல பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். சுத்தமில்லாமல் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். தரிசு நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை பண்படுத்த வேண்டும். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் பிரியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய இருதயங்கள் நொறுக்கப்பட வேண்டும். அவை உடைக்கப்பட வேண்டும். நிலத்தில் விதை விதைப்பதற்கு முன்பாக நிலத்தை உழுது அதை பண்படுத்த வேண்டும். மண்வளம் நன்றாய் இருந்தால்தான் விதைக்கப்படும் விதை நன்றாய் முளைக்கும். நிலத்தை உழுது பண்படுத்தும் போது அந்த நிலம் விதைப்புக்கு ஆயத்தமாய் இருக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நன்றாய் வேரூன்றி வளரும். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எரேமியா 4:3. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்லுகிறார். அவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய துர்க்கிரியைகளை விட்டு விலகி வர வேண்டும். அவர்கள் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும், நீதிக்கென்று விதைக்க வேண்டும், சத்தியத்திற்கென்று விதைக்க வேண்டும். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:7-8. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். விதைக்கப்பட்ட விதைகள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு இதுவே காலமாக இருக்கிறது. இதுவே ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்ற வேளையாகவும் உகந்த வேளையாகவும் இருக்கிறது. நாம் நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து விதை விதைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வேலையையும் நாம் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மேல் நீதியை வருஷிக்க பண்ணுவார். நாம் நீதிக்கென்று விதை விதைக்கும் போது நம்மீது நீதியின் ஆசீர்வாதமான மழை பெய்யும். நாம் அநியாயத்தை உழுதால் தீவினையை அறுப்போம், பொய்யின் கனிகளை புசிப்போம். இஸ்ரவேல் புத்திரருடைய கடந்த கால ஜீவியம் பாவமும் அக்கிரமமும் நிரம்பியதாக இருந்தது. அவர்கள் நீதிக்கென்று விதை விதைக்காமல் அநீதிக்கென்று விதை விதைத்தார்கள். அவர்கள் நியாயத்தை உழாமல் அநியாயத்தை உழுதார்கள். கர்த்தருடைய தயவுக்கு தக்கதாய் அறுப்பு அறுக்காமல் தீவினையை அறுத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவத்திற்கு ஊழியம் செய்தார்கள். மிகவும் கடினமான வேலைகளை எல்லாம் தங்கள் மீது சுமத்தி கொண்டு அதிகமான பாரங்களை சுமந்தார்கள்.
அந்த பாரங்களை சுமக்க முடியாமல் பரிதபித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய நாளில் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. அவர்கள் நீதிக்கென்று விதை விதையாமல் அநீதிக்கென்று விதை விதைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் பாவம் செய்து தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து போட்டார்கள். அக்கிரமக்காரர்கள் கர்த்தரை நம்ப மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அக்கிரமங்களையும் தீய காரியங்களையும் செய்து தங்களுடைய வழிகளை நம்பினார்கள். தங்களுடைய பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினார்கள். தங்களுடைய பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல் தங்களுடைய ஆயுதங்களை நம்பினார்கள். அந்நிய தேசத்தாரை நம்பி அவர்களோடு இராணுவ உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் தங்களை சிருஷ்டித்தவரை நம்பாமல் சிருஷ்டிகளை நம்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய சுய ஆலோசனைகளுக்கும் சுய திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை நம்பாமல் தங்களுடைய சொந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்புகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை வஞ்சித்துவிடும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது. அது நம்மை வஞ்சிக்காது. கர்த்தரை நம்புவதே நமக்கு பலன். இஸ்ரவேல் புத்திரர் உலக பிரகாரமான காரியங்களை நம்புகிறார்கள், மாம்ச பிரகாரமான காரியங்களை செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு அழிவு வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆகையினால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய தேசத்தில் உள்நாட்டு கலவரத்தின் மூலமாகவோ அல்லது அந்நிய தேசத்தார் அவர்கள் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணுவதின் மூலமாகவோ அமளி எழும்பும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல் அரண்களை நம்புகிறார்கள். அவர்களுடைய எல்லா அரண்களும் அழிக்கப்படும். யுத்த நாளில் பிள்ளைகளின் மேல் தாய் மோதி அடிக்கப்படுவாள். இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடூர மரணம் உண்டாகும். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் யுத்த வீரர்களும் அந்நிய தேசத்தாரால் சங்காரம் ஆவார்கள். யுத்த நாளிலே சல்மான் பெத்தேபேலை அழிக்கும். சல்மான் என்னும் பெயர் அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனேசரை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவன் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அரண்களையும் கோட்டைகளையும் பட்டணங்களையும் அழித்து போட்டான். பெத்தார்பேல் என்னும் பெயருக்கு ஆர்பேலின் வீடு என்று பொருள். சல்மனேசர் பெத்தார்பேல் பட்டணத்தை அழித்து போட்டதை அந்நிய தேசத்தார் எல்லோரும் பார்த்து நடுங்குகிறார்கள். அவர்கள் அசீரிய தேசத்தாருக்கு பயப்படுகிறார்கள். சல்மனேசார் பெத்தார்பேலை கொடூரமாக அழித்து போட்டான். அதன் அழிவை அந்நிய தேசத்தார் பார்த்து அசீரியாவின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் அவனுக்கு கீழ்ப்படிந்து விடுகிறார்கள். பெத்தார்பேல் அழிக்கப்பட்டது போலவே சமாரியாவும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தார்பேலிலே குடியிருந்தவர்கள் பட்டயத்தினால் சங்காரமானது போல சமாரியாவின் குடிகளும் பட்டயத்திற்கு இரையாவார்கள். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசையா இஸ்ரவேல் தேசத்திற்கு கடைசி ராஜாவாய் இருக்கிறான். இவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்னும் வாக்கியம் ஓசையா ராஜாவையோ அல்லது அவனுடைய முன்னோர்களில் ஒருவரையோ குறிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அதிகாலமே சங்கரிக்கப்படுவான். திடீரென்று அவனுக்கு அழிவு வரும். இஸ்ரவேல் ராஜா சங்கரிக்கப்பட்டது போல பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். யெரொபெயாம் பெத்தேலிலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை வைத்திருந்தான். கில்காலிலே இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா அக்கிரமமும் காணப்படுகிறது. அவர்களுடைய இருதயங்கள் கர்த்தரை தேடாமல் கடினப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கொடிய பொல்லாப்புகளை செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கொடிய பொல்லாப்பினால் அசீரியாவின் ராஜா அவர்களை அழித்து போடுவான் என்று கர்த்தர் சொல்லாமல், உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு என்னென்ன தீங்குகள் வருகிறதோ இவை எல்லாமே நம்முடைய பாவத்தின் விளைவினாலேயே நமக்கு வருகிறது. பாவமே நமக்கு கேடு விளைவிக்கிறது. கர்த்தரை தேடும்போது செய்ய வேண்டிய காரியங்கள்: நீதிக்கென்று விதை விதையுங்கள். பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும். நீதியானதை செய்ய வேண்டும். நாம் விதைத்ததை அறுப்போம். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள்.
கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நமது சொந்த முயற்சியினால் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் நீதியை செய்ய வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நீதி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இது மனுஷர் செய்ய வேண்டிய கிரியை. நம்முடைய ஜீவியத்தை நாம் பண்படுத்த வேண்டும். தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும், அதில் விதைக்கக்கூடாது. அதை பண்படுத்திய பிறகே அதில் விதைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தங்களும் நம்முடைய இருதயமும் உடைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் கர்த்தரை எதுவரையிலும் தேட வேண்டுமென்றால் அவர் வந்து நம்மீது நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் தேட வேண்டும். கர்த்தரை தேடும் வழிகள் முழு இருதயத்தோடு தொடர்ந்து நம்மை தாழ்த்தி ஜெபத்தோடு பாவத்தில் இருந்து விலகி இருதயத்தை ஆயத்தப்படுத்தி விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவதினால் வரும் ஆசீர்வாதம். கர்த்தரை கண்டுகொள்ளலாம். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜீவன், நீதி, மகிமை, கனம், அழிவில்லாமை, நித்திய ஜீவன், வெகுமதிகள், சாபத்தை வருவிக்கும் காரியங்கள், அநியாயத்தை விதைப்பது, பொய்யின் கனியை புசிப்பது, தங்கள் சொந்த வழிகளை நம்புவது, மனுஷரை நம்புவது. சல்மான் என்னும் ராஜாவை பற்றி அதிகமாக தெரியவில்லை. இவன் மோவாபின் ராஜாவாக இருக்கலாம். 3ஆம் திகிலாத் பிளேசருக்கு இவன் கப்பம் கட்டினான். ஓசியாவின் காலத்தில் இருந்தவன். இவன் அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசாராக இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இவன் ஓசையாவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி வந்தான். பெத்தார்பேல் யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள அர்பேராக இருக்கலாம்.